Cyberpunk 2077 கேம் 8 வருஷமா டீஸ் பண்ணி ஃபைனலாக லான்ச் ஆகிடுச்சு. தாறுமாறு கேம். பட் இந்த கேம் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே OnePlus ஒரு Cyberpunk 2077 ஸ்பெஷல் எடிஷன் OnePlus 8T லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Cyberpunk 2077 ஸ்பெஷல் எடிஷனில் என்ன OnePlus எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதுக்கும் ரெகுலர் OnePlus 8Tக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது, இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் மட்டும்தான் விற்கிறாங்க. மேபி இந்தியாவுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுமா, இல்லை இம்போர்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு இதில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களா, ஓவரால் இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஃபோனில் என்ன இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக OnePlus நிறைய ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே. ஸ்டார் வார்ஸ், மெக்லாரன், அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி. என்ன கேட்டிங்கன்னா இது வரைக்கும் OnePlus லான்ச் பண்ண ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன்ஸில் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் அந்த லிமிடெட் எடிஷன் பாக்ஸ். ஒரு வித்தியாசமான பிரைட் yellowவில் இருக்குது. OnePlusக்கு அது வித்தியாசம், கிட்டத்தட்ட ரியல்மி பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பின்னாடி அந்த சின்ன டிசைன்ட் இன் நைட் சிட்டி அப்படின்னு ஒரு ஃபைன் பிரிண்ட் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையவே OnePlus பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. திருப்பி Cyberpunk 2077 பிராண்டிங் yellowவில் கொடுத்துருக்காங்க. இதே yellow தான் சுற்றியும் கண்டினியூ ஆகுது. OnePlus Cyberpunk 2077 லிமிடெட் எடிஷன் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. yellow ட்ரிம், அது பாக்ஸை சுற்றி ஃபுல்லாக ரன் ஆகுது. ஆக்சுவலாக இந்த அவுட்டர் கவரை பார்த்தீங்கன்னா இது நைட் சிட்டியோட மேப். ஸோ அந்த Cyberpunk 2077 கேமில் வர நைட் சிட்டியோட மேப். திருப்பி நான் சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நிறைய OnePlus இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ திருப்பி பாக்ஸ்க்கு வருவோம். இந்த yellow இன்சர்ட்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. முதல்ல ஸ்டிக்கர்ஸ். இது ரெகுலராக நம்ம OnePlus ஃபோன்ஸில் பார்க்குற அதே ஸ்டிக்கர்ஸ் தான், பட் இந்த தடவை yellow கலரில் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு எக்ஸ்ட்ரா Cyberpunk 2077 ஸ்டிக்கரும் இருக்குது. அடுத்து இந்த வெல்கம் டு நைட் சிட்டி கார்டு. சிம் டூல் இதோட பாட்டமில் இருக்குது. லெஜெண்ட்ஸ் ஆர் பார்ன் இன் நைட் சிட்டி பேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த குவிக் ஸ்டார்ட் கைட் கொஞ்சம் வித்தியாசமானது. இன்னொரு சைடில் Cyberpunk 2077 போஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் நைட் சிட்டி சேஞ்சஸ் எவ்ரிஒன். இதுதான் 65 வாட் சார்ஜர். அதில் டெக்னிக்கலாக எதுவும் மாற்றலை, பட் Cyberpunk பிராண்டிங் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக அந்த லிமிடெட் எடிஷன் OnePlus 8Tக்கு வருவோம். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். பேக் பார்க்க தாறுமாறாக இருக்குது. அந்த பிளாக் அண்ட் yellow மிக்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த yellow ட்ரிம்மை பார்க்கல எனக்கு மெக்லாரன் எடிஷன் ஞாபகம் தான் வருது. அதில் ஆரஞ்ச், பப்பாயா ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே இந்த சென்டர் பார்ட்டை ரொம்பவே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோன்ஸை வந்து இப்படி தான் ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணையில் அந்த விரல் வந்து மோஸ்ட்டாக இந்த சென்டரில் தான் படும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மஜஸ்லாம் அதனால தான் பிக்கப் ஆகும். ஸோ அந்த இடத்துல இங்கே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுனால டாப் அண்ட் பாட்டமில் கிளாசி கிளாஸ் இருக்குது. ஸோ இன்னமும் பார்க்குறதுக்கு அந்த ரிஃப்ளெக்டிவ் அட்ராக்டிவான ஒரு ஃபினிஷ் இருக்குது. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அந்த ஸ்மஜஸ் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த சென்டர் பார்ட்டை பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட OnePlusோட சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக அப்படி இல்லை. இது ரஃப்பான ஃபினிஷ் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தான ஃபினிஷ் தான். கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல் இருக்குது. ஒரு ஸ்டோன் கிரானைட் அந்த ஃபீல் இருக்குது. லைட்டும் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுது, கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்காங்க. பாட்டமில் அந்த கிளாஸை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் பேட்டர்ன்ஸ் இருக்குது. மேலே ஒரு பெரிய கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹார்ட்வேர் எதுவும் மாறல, ஆனால் லுக்ஸ் மேலே அந்த நெட் ரன்னர் எடிஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2077 நியூரல் கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ். இது எல்லாமே அந்த Cyberpunk கொலாபரேஷன்லேருந்து அவங்க பண்ணது தான். சுற்றி ஃபுல்லும் கோல்டு ஆக்சன்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. எஸ்பெஷலி அந்த கீஸை சுற்றி இருக்கிறது. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக உள்ள அதே OnePlus 8T தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணுற வரைக்கும். இப்போ ஒரு சில வருஷம் முன்னாடி ஏதாவது ஃபோனை இம்போர்ட் பண்ணோன்னா அந்த ஃபோனில் ரூட் பண்ணியிருப்பாங்க கூகுள் ப்ளே ஸ்டோர் ப்ரீலோட் பண்ணுறதுக்காக. ஸோ கஸ்டம் ராம், கஸ்டம் ரெக்கவரி இருக்கும், கிளாக் ஒர்க் மாட், TWRP அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபோன் பூட் ஆகையில் நான் முதல்ல நினச்சது 28 மொபைல் சொதப்பிட்டாங்க, இதில் ஏதோ கஸ்டம் ரெக்கவரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஃபோனே பூட்டாலன்னு தான் நினச்சேன், பட் ஆக்சுவலாக இல்லை. இதுதான் பூட் அனிமேஷன், ரொம்ப ஸ்லிக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணலன்னா 28 மொபைல் லைட்டாக மென்ஷன் பண்ணல. அதுக்கு காரணம் அவங்க இந்த வீடியோவோட ஸ்பான்சர். ஸோ ஜென்ரலாக ஒரு மார்க்கெட்டில் லான்ச் ஆகாத ஃபோன், வேறு ஏதாவது மார்க்கெட்ஸில் மட்டும் விற்கிற ஃபோன், அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமான ஃபோன்ஸ் எல்லாமே 28 மொபைலில் அவைலபிளாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த சைட்டை பார்த்தது இல்லைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 28mobile.com இம்போர்ட் பண்ணணும்னா இது ஒரு பெஸ்ட் சைட்னு சொல்லலாம்.
ஸோ இங்கே ஃபுல் ஃபோனுமே தீம் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாக்லேருந்து ஐகான் பேக் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு நியான் நைட் சிட்டி வைப் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பாரை பார்த்தீங்கன்னா கூட அந்த yellow blue மிக்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபோன் சைனாவில் மட்டும் தான் லான்ச் ஆயிருக்குங்கிறதுனால இதில் ஹைட்ரோஜன் ஓஎஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு, ஆக்சிஜன் ஓஎஸ் கிடையாது. ஸோ பேசிக்காக கூகுள் சர்வீசஸ் நம்ம சைட் லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே லுக்ஸ் மட்டும் கிடையாது, சவுண்ட்ஸும் கொஞ்சம் சைபர் பங்க்காக வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. லாக், அன்லாக், லாக், அன்லாக். இந்த ஹோம் ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆன் ஆகிறது, அந்த வால்பேப்பர் பற்றி பேசல ஒரு சில எக்ஸ்ட்ரா வால்பேப்பர்ஸும் இங்கே இருக்குது. சார்ஜிங் அனிமேஷனும் ரொம்பவே வித்தியாசமாக தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus இங்கே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி இங்கே வித்தியாசமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம அன்பாக்சிங்கை விட்டுட்டோம். ஸோ அதுக்கு திருப்பி போவோம். அடுத்து ஒரு USB Type-C கேபிள், இது ரெட் கலரில் இருக்குது. ஷபா, இப்போ தான் சொன்னேன் வித்தியாசமாக எல்லாத்துக்கும் அட்டென்ஷன் பே பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் இதில் சொதப்பிட்டாங்க. இங்கே எல்லோ கலரில் கேபிள் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் மெக்லாரன் எடிஷன் பார்த்தீங்கன்னா அதில் ஆரஞ்சு கேபிள் தான் இன்க்ளூட் பண்ணாங்க. கலருங்கிறது சின்ன விஷயம் தான், பட் இந்த ஃபோனே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் டிசைன் மட்டும்தானே மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் இந்த சின்ன சின்ன விஷயமும் மேட்ரு ஆக தான் செய்யும். ஓகே, ஸோ இப்போ எல்லா ஸ்பெஷல் எடிஷன்ஸ்லையும் பண்ணுற மாதிரி OnePlus இங்கேயும் ஒரு சின்ன ஹிடன் கம்பார்ட்மெண்ட் பாட்டமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பின் இருக்குது, இது கலெக்டபிள். ஸோ ஒரு சில வித்தியாசமான பின்ஸ், சைபர் பங்க் தீம்ட் பின்ஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஒரு ஃபோன்லையும் வித்தியாசமாக அதை இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே அவெஞ்சர்ஸ் எடிஷனில் பண்ணியிருந்தாங்க சூப்பர் ஹீரோ மெடாலியன்ஸோட. அடுத்து இந்த கேஸ் ஃபுல் yellow accents, இந்த டிசைனுக்கு ரொம்பவே நல்லா ஃபிட் ஆகுது. இது அந்த சென்டர் ஏரியாவை மட்டும்தான் கவர் பண்ணுது. ஸோ அந்த கிளாஸ், அந்த ரிஃப்ளெக்டிவ் பேக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இன்னும் விசிபிளாக தான் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற இல்லைங்க தான், ஏற்கனவே சொன்னது தான் அதே லாஜிக் இங்கேயும் அப்ளை ஆகும். அன்பாக்சிங்கில் இந்த ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல இது ஆக்சுவலாக கிழிச்சு ஓப்பன் பண்ணலாம். ஜென்ரலாக இங்கே தான் பீட்டோட வெல்கம் நோட் இருக்கும். பட் இந்த தடவை அதுக்கு பதில் திருப்பியும் சைபர் பங்க் பேஸ் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதை படிக்கணும்னா பாஸ் பண்ணுங்கள். 5, 4, 3, 2, 1. ஓகே, மற்றபடி எல்லாமே ஸ்டாக் தான். ஏற்கனவே நம்ம OnePlus 8Tல பார்த்தது தான். ஸோ நான் இப்போ திருப்பி சொன்னால் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும், சேனலுக்கு நல்லது. பட் நான் அப்படி மொக்க போட போகிறதில்ல. OnePlus 8T பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கவரேஜ்க்கு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் OnePlus 8T Cyberpunk 2077 லிமிடெட் எடிஷன். ஸோ இப்போ நான் திருப்பி Cyberpunk விளையாட போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, ப்ளஸ் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய். அதை பற்றி நீங்கள் திருப்பி பார்க்கணும், OnePlus 8T பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என் கவரேஜ்க்கு கார்டு கொடுக்குறேன். ப்ளூ பர்ஸில் போடுங்கடா. என் கவரேஜ்க்கு கார்டு